நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து செங்கடல் தனையே நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே செங்கடல் தனையே நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே தாங்கியதை நாள் வரையில் தயவாய் மாதயவாய் தயவாய் மாதயவாய் தாங்கியதை நாள் வரையில் தயவாய் மாதயவாய் தயவாய் மாதயவாய் நன்றியால் பாடிடுவோம் நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உன் சுதந்திரராயிருக்க உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உன் சுதந்திரராயிருக்க கிருபையின் மீது மாதம் மீது வரும் காலங்களில் விளங்க வரும் காலங்களில் விளங்க நன்றியால் பாடிடுவோம் நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே ஜீவனை தியாகமாய் வைத்த பல கடும் சேவையில் மரித்தார் ஜீவனை தியாகமாய் வைத்த பல கடும் சேவையில் மரித்தார் சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போம் சோர்ந்திடாது நிற்போம் சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போம் சோர்ந்திடாது நிற்போம் நன்றியால் பாடிடுவோம் நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே அழைக்கப்பட்டோரினில் உன்னத அழைப்பினை அறிந்து வந்திடுவீர் அழைக்கப்பட்டோரினில் உன்னத அழைப்பினை அறிந்து வந்திடுவீர் அளவிலாதிரு ஆக்கமிதனை அவனியோர் கழிப்பீர் அவனியோர் கழிப்பீர் அளவிலாதிரு ஆக்கமிதனை அவனியோர் கழிப்பீர் அவனியோர் கழிப்பீர் நன்றியால் பாடிடுவோம் நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே அல்லேலூயா. ஒரு பாட்டுல பாத்தீங்கன்னா பார்த்தோம்னு சொன்னோம்னா நன்றி இருக்குது, அதே நேரத்துல அழைப்பு இருக்குது, அதே நேரத்துல ஜீவனை விட ஒரு அழைப்பு இருக்கு. ஜீவனை விட ஒரு அழைப்பு இருக்கு. இந்த பாடல் ஒவ்வொரு மாதமும் கடைசி தொடக்கத்திலையும் இறுதி நாட்களையும் பாடுகின்ற பொழுது அந்த மாதம் முழுவதும் என் தேவன் என்னை எப்படி நடத்தி இருக்கிறார், எப்படி என்னை நடத்தி இருக்கிறார், சபையை எப்படி நடத்தி இருக்கிறார், ஊழியக்காரை எப்படி நடத்தி இருக்கிறார், அதை நினைத்து பல பரிசுத்தவான்கள் முதல் நாள் ராத்திரி 3 மணிக்கே எழுந்திருச்சு அவர் பாதத்துல விழுந்து கண்ணீர் வெடித்து
புதிய மாதம் பிறக்க போகுது. எங்களை எப்படி இதுவரை நடத்தி வந்திருக்கிறீரே, உம்முடைய தரிசனம் என்ன? உம்முடைய தரிசனம் என்ன? இந்த தரிசனத்தின்படி நான் நடக்க, தரிசனத்தின்படி ஓட, உடைய தரிசனத்தை சபைகளுக்கு சொல்ல எனக்கு ஞானங்களை தாரும் என்று சொல்லி பரிசுத்தவான்கள் தேவனுடைய சன்னிதானத்திலே முதல் நாள் அதிகாலை வேளையில எழுந்து நின்று அவருடைய தரிசனத்தை பெறுவார். அந்த மாதம் முழுவதும் அந்த தரிசனத்தின்படி, இந்த மாதம் முழுவதும், அந்த வருடம் முழுவதும் படி என்னென்ன தரிசனங்கள் தேவன் கொடுத்திருக்கிறாரோ இந்த தரிசனத்தின்படி ஓடி பரிசுத்தவான்கள் தங்களுடைய வாழ்க்கையை முடித்தவர்களுடைய சரித்திரங்கள் இன்றைக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சபைகள் இன்றைக்கு எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது? தரிசனம் இருக்கு, தரிசனம் இருக்கு, தரிசனம் இருக்குன்னா நான் தரிசனம் பூரா உலகத்தை சார்ந்த தரிசனமாய் அது இருக்கிற அப்படினால் இந்த சில நேரங்களில் அந்த தரிசனங்கள் தோல்வி அடைந்து விடுகிறது. அதனால்தான் முதல் சரணமே சொல்கிறது, செங்கடலை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே தாங்கியதே இந்நாள் வரை தயவாய் மாதயவாய். இன்னைக்கு செங்கடலை யாருமே பிரிக்க முடியாது. இன்னைக்கு செங்கடலை எல்லா ஜனங்களும் சுத்தி பார்த்திருப்பாங்க. செங்கடலுக்கு முன்னால் அந்த ஜனங்களும் எவ்வளவு பேர் பார்த்திருப்பாங்க. செங்கடல்ல வாழ்ந்த எவ்வளவு குடிகள் பார்த்திருப்பாங்க. ஆனால் அந்த குடிகள் மத்தியிலே ஒரு நாள் இந்த செங்கடல் பிளந்து போனது. அப்பேற்பட்ட அற்புதம் செய்த தேவன் இன்றைக்கும் அவர் செய்வதற்கு தயவுள்ளவராய் இரக்கமுள்ளவராய் இன்றைக்கும் அவர் இருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவரால் படைக்கப்பட்ட பிள்ளைகள் நம்ம அவர்கிட்ட போய் காசோ பணமோ எதையோ கொடுக்க முடியாது. அவர் செய்த நன்மைகளுக்காய் நாம் நன்றி சொல்கிறோம். அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி சொல்கிறோமா? அது ஒன்று எதிர்பார்க்கிறார். ரெண்டாவது, உன்னை இந்த பூமியில நான் படைச்சி இருக்கிறேன்னு இந்த அழைப்புல நீ எவ்வளவு உண்மையா இருந்திருக்க, இந்த அழைப்புல நீ எவ்வளவு பேர்த்துக்கு இந்த அழைப்புல உறுதியா இருந்து இந்த அழைப்பாவே நீ வாழ்ந்திருக்கிற, அது எதிர்பார்க்கிறார். மூணாவது ஒரு காரியம் அதே இடத்துல எழுதப்படுகிறது. இந்த அழைப்பிலே நீ வருவாய் என்று சொன்னார், ஜீவனை விட நீ தயாராயிருக்கிறாய். ஜீவனை விட தயாரா இருக்கிறாயா? அது இந்த நாட்களிலே பார்த்தோம் என்று சொன்னார், வெளியே போய் சொன்னாவே இன்னைக்கு என்ன செய்யறாங்க, மத சுதந்திரம் இல்லைன்னு சொல்லிவிட்டு சின்ன ஒரு காட்சி கொடுத்தா கூட அவனை பின்தொடர்ந்தே கண்காணிச்சுக்கிட்டு அந்த இடத்துல நாம் எப்படி இருக்க போறோம், எப்படி நிக்க போகிறோம்? இது இந்த ஊழியம் இந்த சேவை ஜீவனை விடக்கூடிய சேவை என்று சொல்லிதான். பல பரிசுத்தவான்கள் வியாதிகள் மத்தியிலும், வேதனைகள் மத்தியிலும், துன்பங்கள் மத்தியிலும், துயரங்கள் மத்தியிலும், இல்லாமை மத்தியிலும் ஜீவனை தியாகமாய் வைத்து இந்த சத்திய சபையை, சத்திய வார்த்தை வளர்த்தார். சத்திய சபை. ஆனா இன்னைக்கு சுகபோகமான வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது. அந்த சுகபோகமான வாழ்க்கை என்றாலும் இந்த சுகபோகத்தையும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கவர் ஒரு நாள் கணக்கு கேட்க போகிறார். அல்லேலூயா. ஒரு நாள் அது கணக்கு கேட்க போகிறார். நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எழுந்து நின்று ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடவுள் சேவையிலும் மரித்தார். சேர்ந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்கக்கூடிய யானங்களை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி அவரை ஒப்பு கொடுப்போம். ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார். ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார். சேர்ந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போ, சோர்ந்திடாது நிற்போ, நன்றியால் பாடிடுவோ. நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, அழைக்கப்பட்டோரே உன்னத அழைப்பினை அறிந்து வந்திடுவே. அழைக்கப்பட்டோரே உன்னத அழைப்பினை அறிந்து வந்திடுவே. அளவில்லாதிரு ஆக்கவிதனை அவனியோர் கழிப்பீர், அவனியோர் கழிப்பீர். அளவில்லாதிரு ஆக்கவிதனை அவனியோர் கழிப்பீர், அவனியோர் கழிப்பீர். நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகள்
கட்டளை ஆண்டவரே, இந்த 4வது மாதத்தில் 4வது மாதத்தில் நின்று ஆராதிக்கவும், தேவனை தரிசிக்கவும், இயேசுவை போற்றவும், பரிசுத்தாவை சேர்த்துக் கொள்ளவும் இந்த நேரத்தில் வந்திருக்கிறோம். ஒரு விஷய கண்களை போடி ஆண்டவரே, இந்த 3 பேர் எங்களோடு இருப்பதுதான் கோடி நன்றி ஐயா. இவ்வளவு நாள் எங்களோடு இருந்து இன்னொன்று வருகை மட்டும் எங்களோடு இருப்பதற்கான நன்றி. இறக்கமும் நீடிய பொறுமை உள்ளவரே, எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருப்பவரே, எங்களோடு பேசுவதற்கான நன்றி. உன்னுடைய நாமம் எங்களுக்கு எப்போது பரிசுத்தமாக இருப்பது, உங்களுடைய நாமத்திலே நாங்கள் இருப்பது, உங்களுடைய நாமத்தோடு நாங்கள் வாழ எங்களுக்கு நல்ல ஒரு சாக்கியத்தை தாரும். ஆசீர்வதிப்பதற்கான நன்றி தருவார். மகிமைப்படுத்துமையா, பரிசுத்தப்படுத்தும். நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா. எல்லா காரியங்களையும் வாய்க்கப்படணுமையா, எல்லா காரியங்களும் வாய்க்கப்படணும். ஆண்டவரே, ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவரே, இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். எவ்வளோ காரியங்கள் நாங்கள் செய்திருக்கிறோம் ஐயா. ஒரு எதிர்பார்ப்போடு இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு எங்களுக்கு நன்மையாய் முடிய, அந்த எதிர்பார்ப்பு எங்களுக்கு நன்மையாய் வர எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எங்களுக்கு சோர்வை உண்டாக்காத அளவுக்கு பாதுகாத்துக் கொள்ளும். நல்ல ஒரு சிந்தனைகளை தாரும் ஐயா. நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவதற்காக நன்றி கர்த்தாரு. சோத்திரமையா, சோத்திரமையா. நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா. இவ்வளவு நேரம் எங்களோட இடைப்பட்டியது, இவ்வளவு நேரம் இடைப்பட்டியது. சோத்திரம் 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 சோத்திரம். எவ்வளோ பேர் எல்லா காரியங்களும் செய்து வைத்திருக்கிறார். படிப்பிலிருந்து, வேலையிலிருந்து, வாழ்க்கையிலிருந்து எல்லாமே செய்து வைத்திருக்கிறார். ஆண்டவரே, அதெல்லாம் வெற்றிகரமாய் முடிய எங்களுக்கு நல்ல ஒரு சாக்கியத்தை தாரும். சோத்திரமையா, 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 சோத்திரமையா. நன்றி அப்பா, நன்றி நன்றி. இழந்ததை திருப்பி தருவேன் என்று சொன்னவரே, எங்களுக்கு இழந்து போனது எதெல்லாம் இருக்கிறதோ அதை திருப்பி தருவதற்காக நன்றிக்கிறார். நான் வெறுமையாய் போக மாட்டேன் என்று சொன்ன தேவன் எங்களை வெறுமையாய் ஆக்காத அளவுக்கு தேவன் எங்களை முற்றிலும் மாற்றுவதற்காக நன்றிக்கிறார். சோத்திரமையா, சோத்திரமையா, சோத்திரமையா. நன்றி 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 அப்பா, நன்றி 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 அப்பா. சோத்திரமையா, சோத்திரமையா. நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா. சோத்திரம் 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 சோத்திரமையா. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். முற்றிலும் மாற்றக்கூடிய நல்ல சிலாக்கியத்தை தருவார். நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா. சோத்திரமையா, சோத்திரம் சோத்திரமையா. நன்றி நன்றி. சோத்திரம் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா, நன்றி 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 நன்றி. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வே. கலங்களப்பா, நாங்கள் கலங்களப்பா, கலங்களப்பா, நாங்கள் கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவேன். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. சோத்திரமே அப்பா, சோத்திரமே, சோத்திரமே அப்பா, சோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவேன். யெகோவா ரூவா, எங்கள்
மீட்பரே யெகோவா ரூவா எங்கள் நல்ல மீட்பரே சோத்திரமே அப்பா சோத்திரமே சோத்திரமே அப்பா சோத்திரமே கர்த்தர் நாமம் என் புகழிடமே கர்த்தரோடு துதித்திடுவேன் கர்த்தர் நாமம் என் புகழிடமே கர்த்தரோடு துதித்திடுவேன் யெகோவா சாலோ சமாதானம் தருகின்றேன் யெகோவா சாலோ சமாதானம் தருகின்றேன் சோத்திரமே அப்பா சோத்திரமே சோத்திரமே அப்பா சோத்திரமே கர்த்தர் நாமம் என் புகழிடமே கர்த்தரோடு துதித்திடுவேன் கர்த்தர் நாமம் என் புகழிடமே கர்த்தரோடு துதித்திடுவேன். ஆமெயா. உங்களுடைய நாமத்தை துதிக்க இந்த நேரத்தில் எங்களுக்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கு மேய்ப்பனாய் இருப்பதற்காக நன்றி கர்த்தா. எங்களுக்கு ஒரு வழியாய் வந்திருப்பதற்காக நன்றி கர்த்தா. சோத்திரமையா சோத்திரமையா நன்றி அப்பா. இவ்வளவு நேரம் எங்களோட இடைப்பட்டீரே. எந்த ரூபத்திலே எங்களோடு இருக்கிறீரோ அந்த ரூபத்திலே எங்களோடு இருமையா. எங்களை விட்டு வழி விலகாத அளவுக்கு, நாங்கள் வழி விலகி போகாத அளவுக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஐயா. குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்ளும். குறைகள் இருந்தால் நிறைவாக்கும் ஐயா. நிறைவு இருந்தால் குறையாத அளவுக்கு பாதுகாத்துக் கொள்ள எங்கள் வழி நடத்தும் ஐயா. நல்ல ஒரு சிலாக்கியத்துக்கு அருமையா. ஆசீர்வதி மகிமைப்படுத்தும் ஐயா. குற்றங்கள் இருந்தால் எங்களை மன்னித்தருளும் ஐயா. உன்னுடைய சன்னிதானத்தில் நாங்கள் நிற்கும் போது ஒரு பரிசுத்த வாழ்க்கையிலே எங்கள் வாழ எங்களுக்கு சிலாக்கியத்தை தருவதற்காக நன்றி கர்த்தார். நல்ல ஒரு சிலாக்கியத்தை நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவதற்காக நன்றி கர்த்தார். மகிமைப்படுத்தும் ஐயா. பரிசுத்தப்படுத்தும் ஐயா. இன்னவண்ணமாக ஆமோஸ் அதிகாரம் 9வது அதிகாரத்தை சீக்கிரம் படிப்போம். ஆண்டவரே படிங்க சீக்கிரம். பலிபீடத்தின் மேல் நிற்க கண்டேன். அவர் அசையும்படி கோதிகையை அடித்து அவைகளை அவர்கள் எல்லோருடைய தலையின் மேலும் நில உடைத்து போடு. அவர்களுக்கு பின்னாக வரும் நீதியானவர்களை நான் பட்டயத்தினால் கொன்று போடுவேன். அவர்களில் ஓடுகிறவன் ஒருவனும் தப்புவதும் இல்லை. அவர்களில் தப்புகிறவன் ஒருவனும் ரட்சிக்கப்படுவதும் இல்லை. அவர்கள் பாதாள பரியந்தம் தோன்றி பதுங்கிக் கொண்டாலும் என் கை அவ்விடத்திலிருந்து அவர்களை பிடித்துக் கொண்டு வரும். அவர்கள் வான பரியந்தம் ஏறினாலும் அவ்விடத்திலும் இருந்து அவைகளை இறங்க பண்ணுவேன். அவர்கள் கர்மேலின் கொடுமுடியிலே ஒளித்துக் கொண்டாலும் அங்கே அவர்களை தேடி பிடிப்பேன். அவர்கள் சமுத்திரத்தின் ஆழத்திலே போய் என் கண்களுக்கு மறைந்து கொண்டாலும் அங்கே அவர்களை கடிக்க பாம்புகளுக்கு கட்டளையிடுவேன். அவர்கள் தங்கள் சத்துருக்கு முன்பாக சிறைப்பட்டு போனாலும் அங்கே அவர்களை கொன்று போட கட்டளையிட்டு நன்மைக்கல்ல வைப்பேன். ஆண்டவர் தொட உருகிப்போ. அப்பொழுது குடிகள் எல்லாரும் புலம்புவார்கள். புரண்டோடி வெள்ளமாகும். வானத்தில் கட்டி படுத்தி வரவழைத்து ஊற்றுகிறவர். நாமம் இஸ்ரவேலின் புத்திரர் அல்லவா சொல்லுகிறார். இருந்து கடந்து இல்லையா? கண்கள்
வைக்கப்பட்டு இருக்கிறது. அதை பூமியின் மேல் இராதபடிக்கு அழித்து போடுவேன். ஆகிலும் யாக்கோபின் வம்சத்தை முழுவதும் அழிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ சல்லடையினால் சலித்தரிக்கிறது போல இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சரிசரிக்கும்படிக்கு கட்டளையிடுவேன். ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை. தீங்கு என்னை அணுகுவதும் இல்லை, எங்களுக்கு நேரிடுவதில்லை என்று என் ஜனத்தில் சொல்லுகிற பாவிகள் எல்லாரும் சாவார்கள். மீதியானவர்கள் விளங்க சகல ஜாதிகளையும் வசமாக்கிக் கொள்ளும்படிக்கு அந்நாளிலே அழிந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து அடைத்து சீர்படுத்தி இருந்தது போல ஸ்தாபிப்பே சொல்லுகிறார். இதோ உழுகிறவன் அரிக்கிறவனையும் திராட்சை பழ ஆடையோரும் பிடித்து வடிக்கிறதும் ஆன சொல்லுகிறார். திருப்புவே கட்டி குடியிருந்து நாட்டி குடித்து தோட்டங்களை உண்டாக்கி புசிப்பார்கள். அவர்களை நாட்டுவேன். இருந்து பிடுங்கப்படுவதில்லை என்று ஆமென். அல்லேலூயா. தேவன் நல்ல காரியங்களை வாய்க்க பண்ணியிருந்தாலும் இவ்வளவு நாள் நம்மளுக்கு எவ்வளவு படிச்சிருக்கலாம். இந்த ஆமோஸுடைய வாழ்க்கையிலே வேதத்தை பற்றி நிறைய காரியங்கள் ஆமோஸ் எழுதியிருக்கிறார். இருந்தாலும் 8வது அதிகாரத்தில் அடிக்கடி படிப்போம், பஞ்சம் வரும், கொள்ளை நோய் வரும். எப்போ வரும்? தேவனுடைய வார்த்தை இல்லை என்றால் எல்லாம் வரும் என்று சொல்லியிருக்கிறார். முதல் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரை கண்டே அவர் அசையும்படி போதிகையை அடைத்து மேலும் என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்றாரு புரியுதா உங்களுக்கு? ஆண்டவராகிய பலிபீடத்து மேல நிக்கிறாரு. பலிபீடத்து மேல இருக்கிற பொருளை தூக்கி அங்க நிக்கிற ஜனங்கள் மேல தூக்கி எறிய சொல்றாரு. பலிபீடங்கிறது நான் போற ஞாயிற்றுக்கிழமை பலிங்கிறது தேவனுக்கு பிரியமான பலியா இருக்க வேண்டும். நான் ஒவ்வொருத்தரும் சொல்றேன், நான் பலி கொடுக்குறேன். இந்தியாவில் ஆடு மாடுகள் பலி கொடுத்தாங்க. ஆனா இப்ப இயேசு கிறிஸ்து பலி கொடுத்துருக்கோம். நான் இயேசு கிறிஸ்து பலி கொடுத்திருப்பேன். ஆனால் இயேசு கிறிஸ்து பலி கொடுக்கிற அளவுக்கு நான் தகுதியா இருக்கிறேனா? இயேசு கிறிஸ்துவோட நான் வாழ எனக்கு தகுதி இருக்கிறதா என்று பார்க்கக்கூடிய ஒரு சிலாக்கியமா இருக்கு. அந்த வசனத்தை படிச்சு முடிச்சிருமா? கண்டே அடித்து உடைத்து போடு. மீதியானவர்களை என்ன சொல்றாருங்க? எப்போ வருவாங்க? தேவனை தேடி இழந்து போய் மறுபடி வரும் பொழுது அவர்கள் பட்டயத்துக்குரியவர்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அந்த அந்த கடைசி வசனத்தை அப்படி படிக்குமா? தப்புவதில்லை. என்ன இன்னைக்கு கடைசி காலத்துல இன்னைக்கு எல்லாம் ரட்சிக்கப்பட்டன்னு சொல்றாங்க. எனக்கு அந்த வார்த்தையே பிடிக்காத வார்த்தையா போச்சு. ரட்சிப்புங்கிறது லேசான காரியம் இல்ல. அவன் முழுமையாக தேவனை தேடி வாழும் ஒரு மனிதன் தான் ரட்சிக்கப்பட முடியும். அது ரட்சிப்பு தேவனிடம் இருக்கு தெளிவாக சொல்லப்படுறது. அப்ப தேவன் நம்மளை ரட்சிக்காவிட்டால் அந்த பலிபீடம் எல்லாம் என்ன இருக்கு? நொறுங்கப்படும் என்று 4வது வசனம் சொல்லுகிறது.
சத்துருக்கு முன்பாக சிறைப்பட்டு போனாலும் அங்கே அவர்களை கொன்று என்ன செய்ய, எங்க போனாலும் நம்மளை விரட்டி பிடிப்பார். இந்த அதிகாரமும் இப்ப ரீசெண்டா நடந்த தாய்லாந்து இப்ப பூகம்பம் வந்ததுக்கும் ஒரு மேட்சான ஒரு வார்த்தைகளாக இருக்கிறது. 2 படிச்சிருப்பான். அவர்கள் பாதாள பரியந்தம் தோண்டி பதுங்கிக் கொண்டாலும் என் கை அவ்விடத்திலிருந்து அவர்களை பிடித்து கொண்டு வரும். அவர்கள் வான பரியந்தம் ஏறினாலும் அவ்விடத்திலும் இருந்து அவர்களை இறங்க பண்ணுவேன். அவர்கள் கர்மேலின் கொடுமுடியிலே ஒளிந்து கொண்டாலும் அங்கே அவர்களை தேடி பிடிப்பேன். அவர்கள் சமுத்திரத்தின் ஆழத்திலே போய் என் கண்களுக்கு மறைந்து கொண்டாலும் அங்கே அவர்களை கடிக்க பாம்புகளுக்கு கட்டளை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம எங்க போனாலும் தப்பிக்க முடியாது. நல்லா கேட்டுக்கங்க. வேதத்தை விட்டு பின் வாங்கினவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை. ஆனா வேதத்தை நான் ஒவ்வொருத்தையும் சொல்றேன், சத்தியத்தை தெரிஞ்சுக்கங்க. தெரியலையா விட்டுருங்க. நீங்க உங்களுடைய சுய வாழ்க்கையிலே வாழ்ந்துட்டு போயிருங்க. ஏன்னா இங்கிட்ட ஒரு கால் அங்கிட்ட ஒரு கால் வச்சிடாதீங்க. ஆனால் கடைசி காலத்துல நியாயம் தீர்க்கும் பொழுது நீ தண்டிக்கப்படுறது நீயா இருப்பாய். அதான் சொல்ற 5வது வசனம் சொல்லிக்கிறது, ஆண்டவர் தொட. இப்ப எப்படி இருக்கு இன்னைக்கு? எப்படி டிவில பார்த்திருப்போம். எப்ப இருக்கிறது எப்ப நடக்கிறதுங்கிறது தெரியாது. ஆனா இன்னைக்கு நம்ம ஊர்ல நடந்துச்சுன்னா என்ன செய்வோம்? நம்ம ஊருக்கு இன்னும் வரல. எது வரல? தண்ணி வரல, பூகம்பமும் வரல. ஆனா எல்லா ஊர்லயும் வர்றதை பார்த்துட்டு இருக்கோம். தனக்கு வந்தாதான் வயிற்று வலி, அடுத்தவங்க வயிற்று வந்தா இப்ப அங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா? நம்ம அது பூகம்பம் நடந்தப்பலாம் நான் ஒரு ஃபங்க்ஷன்ல போய் உட்காந்துட்டேன். அப்ப சொன்னேன், அந்த ஊர்ல எவன் சாப்பிட்டான்னு தெரியல, ஆனா இங்க சாப்பாடு எல்லாம் கறி மீனோட போட்டு சாப்பிட்டுட்டு இருப்போமே. நம்ம கொஞ்ச நாள் நினைச்சிருப்போமா? அந்த அந்த மக்களுக்காக நம்ம நினைச்சு பார்த்திருப்போமா? நம்ம வீட்டுல தான் குழம்பு ரசம் வச்சிருப்போமா? சொல்லுங்க பார்ப்போம். நாம் ரொட்டீனா செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு தான் இருக்கு. அது நடக்கிறது நடந்துட்டு தான் இருக்கு. அதே நம்ம ஊர்ல நடந்துச்சுன்னா நம்ம கறிசோறு சாப்பிடுவோமா? அதான் சொல்றாரு, அந்த ஊர்ல நடக்கிறத நம்ம வீட்டுல நடக்கிற மாதிரி நினைக்கும். அவங்க செத்து போனது நம்ம வீட்டுல ஒரு சாவு நடந்த மாதிரி நினைக்கும். அப்பதான் என்ன இருக்குது? அதனால மனது இருக்கிற தெய்வம் பாட்டு பாடுறோம். இன்னைக்கு வரைக்கும் மேல அவரு மனது உருகிட்டு இருக்காரு. அங்க எத்தனை பேர் செத்தாங்கன்னு தெரியல, கணக்கெடுக்க முடியல. அவ்வளவு பேருடைய உயிருக்கும் யார் பதில் சொல்றது? யார் பதில் சொல்ல முடியும்? வேத பாரகர் தான் பதில் சொல்ல முடியும். சத்தியத்தை தெரிந்தவர்கள் அந்த இடத்துல சத்தியம் சொல்லி, ஒவ்வொருத்தன் பாரின் போறான், அங்க போறான், தாய்லாந்து போறான். அங்க சத்தியத்தை ஒழுங்கா சொல்லியிருந்தா என்ன இருந்திருக்கும்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா முஸ்லிம் நாடு, இந்து நாடு, கிறிஸ்தவ நாடு, இப்படிதான் நாடை பிரிக்கிறாங்க. சத்தியத்தை பிரிக்க முடியல. அதனால இன்னைக்கு தேவன் நம்மளுக்கு ஒரு கண்டிஷனை கொடுத்த, நீ எங்க போனாலும் உன்னை கொண்டு போட்டுருவேன். எந்த இடத்துல போனாலும், தண்ணுக்குள்ள இருந்தாலும் தரக்குள்ள இருந்தாலும் சரி, தண்ணி எங்க இருந்தாலும் உன்னை கொண்டு போடுவேன் என்று சொல்லி இருக்கிறார். 8வது வசனம் சொல்லுகிறது, இதோ கண்கள் எங்க இருக்குங்க? ராஜ்யம். அப்ப நம்மள புண்ணியம் செஞ்ச ராஜ்யமா? நம்ம புண்ணியம் செஞ்ச ராஜ்யமா? அப்ப பாவம் செஞ்ச ராஜ்யம்னா இன்னைக்கு தேவன் நம்மள வச்சிருக்கிறார். அந்த இடத்துலதான் வச்சிருக்காரு. படிங்கம்மா. கண்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது, பூமியின் மேல் அழித்து போடுவேன், ஆகிலும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, யாருடைய வம்சத்துல இருக்கப்ப நம்மளுக்கு ஒரு ஜீவன் பிச்சை கொடுத்துருக்கான்னு யார் வம்சம்? யாக்கோப்புடைய வம்சம். யாக்கோப்புடைய வம்சத்துல இருந்து நான் சரிவர வேதத்தை நான் தெரிந்து கொள்ளவில்லை. வேதத்தை பத்தி பேச நான் ஒவ்வொரு நேற்று கூட சொன்னேன். என்ற இயேசுடைய ரத்தம் இருக்குமானால் பேச கத்துக்கணும். இயேசு ரத்தமா இருந்தா என் மேலும் பாவம் வரக்கூடாது, அடுத்தவங்களை பாவத்துல தூண்டக்கூடாது. 3வது சொன்ன, நான் பலியாக வேண்டும். யாருக்காக? அடுத்தவர்களுக்காக நான் பலியாக வேண்டும் என்றெல்லாம் சொன்னேன். அது எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சோ புரியலையே தெரியாது. ஆனால் ஒரு நாள் நல்லா தெரியும்.
இயேசு நமக்காக வந்தார். எப்போ வந்தாரு? பிறக்கிறப்ப அவருடைய ரத்தம் யாருக்கா இருந்துச்சு? சகல பாவங்களை நீக்கிறதுக்காக பிறந்தார். அவர் பாடுபட்டு அவர் ரத்தம் சிந்து பொழுது யாருக்கா சிந்தினாரு? உனக்காகவும் எனக்காக சிந்தினார். அவர் ஜீவனை விடும் பொழுது யாருக்கா விட்டாரு? உனக்காக எனக்காக ஜீவனை விட்டார். அப்படிப்பட்ட ஒரு பலியை செஞ்ச இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்று அவரை அறியாமல் போயிருப்பேன். ஆனால் எனக்கு எங்க போய் நுழைஞ்சாலும் சரி, மரணம் மரணம் தான், தண்டனை தண்டனை தான், அல்லது தப்பித்துக் கொள்ள முடியாது. 9வது வசனம் சொல்லிடுது, இதோ நாங்க நம்மள என்ன செய்வோம்னா சல்லடையினால் சலிக்கிறது போல கட்டளையிடுவேன். இதே புதிய ஏற்பாட்டுல எப்படி போட்டிருக்கு? புதிய ஏற்பாட்டுல இதே வசனம் எப்படி போட்டிருக்கு? தூற்று கூடையில தரு. அப்ப நம்மளுடைய வாழ்க்கை சல்லடையில சலிக்க போறேன்னா எவ்வளவு வசனம் இருக்கு, எவ்வளவு சத்தியம் இருக்குது. 4 பிள்ளை பத்துக்கு, 5 பிள்ளை பத்துக்கு, 1000 பிள்ளை பத்துக்கு, எதுனாலும் பத்துக்கலாம். ஆனா என்ன என்கிட்ட சத்தியம் இருக்குது? என்ன தேவனை பத்தி நான் தெரிஞ்சிருக்கேன், இயேசுவை பத்தி என்ன தெரிஞ்சிருக்கேன், பரிசுத்தாவை பத்தி என்ன தெரிஞ்சிருக்கேன். அது இருந்தாதான் நான் மேற்கொண்டு போக முடியும். இல்லாட்டி ஒரு காலத்துல நான் போறது கடினம். உலகத்துல அவன் எல்லாமே இப்ப ராக்கெட் மேல போச்சு, ராக்கெட் கீழே வந்துச்சு, அங்க மேல இருந்துட்டு வந்தாங்க. ஆனா அது சாத்தியமா? அவங்களுக்குள்ள என்ன ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது, ஆண்டவரை எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் என்ன செய்வாங்க. நீங்க அந்த இதை பாத்தீங்கன்னா என்ன தெரியாது. அந்த அம்மா பிள்ளையார் சிலையை தூக்கிட்டு போயிருக்கு. எங்க போயிருக்கு பாத்தீங்களா? அந்த பிள்ளையார் சிலை அப்படி தங்கிட்டு ஆடிட்டே இருந்துச்சு. அது பிள்ளையார் சிலை இருந்தாதான் அதுக்கு திருப்தியம். பிள்ளையாரா காவந்து பண்ணாரு, தேவன் கொண்டாந்து சேர்த்தது எப்ப தெரியும்? ஒளிஞ்சி இருந்தாலும் அன்னைக்கு பிள்ளையாரா அல்லாவா இயேசுவா என்று அன்னைக்கு அவர்களுக்கு நிச்சயம் தெரியும். யாக்கோபுடைய சந்ததியாக இருந்தால் அவர்களுக்கு வெளிப்படுவேன் என்று சொல்லியிருக்கிறார். 10வது வசனம் சொல்லுகிறது, அணுகுவதும் இல்லை. நம்மளாம் இன்னைக்கு வந்து என்ன பேசுறோம்? நல்ல தைரியம், எங்களுக்குலாம் எதுவும் இல்லையா, நாங்களும் நல்லா தான் இருக்கிறோம். எங்களுக்கு 3 நேரத்துக்கு 4 நேரம் சாப்பிட்டுக்கிறோம், நல்ல வசனங்கள்லாம் படிக்கிறோம், எல்லாம் கேட்டவர்கள கையில காசு நிறைய இருக்குது. அப்படி நினைக்கிறவங்களுக்கு அந்த வசனம் பொருந்தக்கூடியதா இருக்கு. தீங்கு என்னை அணுகுவதில்லை, நேரிடுவதும் இல்லை சொல்லுகிற ஜனத்தின் பாவிகள் எல்லாரும் பட்டயத்தால் சாவ போறோம். நம்மளா எப்ப சாவ போறோம்? தேவனை மறந்து என்னுடைய வாழ்க்கையை நம்பி துதிச்சு கொண்டிருக்க எல்லா ஜனங்களுக்கும் சாவு சமீபமாய் இருக்கிறது. அப்ப நான் கூட சொன்னேன், என்னுடைய வேலையை நான் செய்வேன். ஆனால் எனக்கு மூளையை கொடுக்கிறது யாரு? என் பேரண்ட்ஸா இல்ல, என் தேவன் எனக்கு ஒரு மூளையை கொடுத்தா அந்த வேலையை நான் என்ன செய்ய முடியும்? ஒரு கூட்டுறப்ப கூட தேவன் அதை கொடுத்தாதான். 2 குப்பையை விட்டுட்டு கூட்டுவோம், அங்க குப்பை இருக்க கண்ணு தெரியாது நம்ம சொல்லுவோம். அப்ப எதா இருந்தாலும் தேவனுடைய செயல் இல்லை என்றால் அதுக்கு நான் குப்பையாக போய் விடுவேன். அடுத்த வசனம் சொல்லுகிறாரு, ஜாதிகளையும் எப்ப திருப்பி எடுப்பாங்க? எப்ப இந்த வசனத்துடைய அடிப்படை எங்க இருக்கு? புதிய ஏற்பாடு. நல்லா கேட்டுக்கங்க. இது ஆமோஸுடைய கடைசி வார்த்தை ஆயிருந்தாலும் அவன் தாவீது குடும்பம் யாரு? இயேசுக்கு சேர்ந்து யாருடைய குடும்பத்துல வந்தவர்? அந்த குடும்பத்தை எழுப்புறவர். புதிய ஏற்பாடு எங்க இருக்கு? இன்னமேல பழைய ஏற்பாடுக்கு வேலை இல்ல, புதிய ஏற்பாடுக்கு வேலை முடிச்சுட்டாரு. ஆமோஸ் என்ன செஞ்சாரு? புதிய ஏற்பாட்டுல என்ன நடக்குதோ என்ன செய்யுமோ அதை செஞ்சாதான் நான் பரலோகத்துக்கு போக வேண்டும். அந்த மறுபடியும் அந்த வசனத்தை படிமா, மீதியானவர்களையும் ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்நாளிலே கூடாரத்தை எடுப்பித்து அடைத்து ஸ்தாபிப்பேன்.
ஒரு அல்லேலூயா சொல்லுமா. இந்த வசனம் எங்க இருக்கிறது? யோவான் 14:1-2 சொல்றார், நான் உங்களுக்காக ஒரு புதிய ஒரு ஸ்தலத்தை உண்டாக்க போறேன். அந்த ஸ்தலம் தான் தாவீதுக்கு ஏற்பட்ட ஒரு இடம். அந்த தாவீது ஏற்பட்ட அந்த ஸ்தலத்தை தான் நான் மறுபடியும் நான் பார்க்க போறேன். அந்த ஸ்தலத்துக்கு என்ன செய்யறாரு? நான் மறுபடி வந்து விட்டு போன ஜாதிகள், நல்லா கேட்டுக்கோங்க, ஏதோ மீதியானவர்களையும் விட்டு போன ஜாதிகளையும் கூட்டிட்டு போவார். அதுல நம்ம போவோமா? நம்ம போறதுக்கு வழி இருக்கா? எப்படியோ வழி இருந்தா சரி. அது 12 படிச்சிருமா? 11 படிச்சிரு. ஜாதிகளையும் அன்னைக்கு கூட்டி சேர்க்க போறாரு. எப்ப சேர்க்க போறாரு? நான் போன வாரம் கூட சொன்னேன். வெளிப்பட விஷயத்துல 7ஆம் அதிகாரத்திலே இவர்கள் ஆட்டு இரத்தத்தினால் தோய்க்கப்பட்டவர்கள் என்று நான் சொன்னேன். அப்படி இருக்கவங்க தான் தாவீதின் கூடாரத்துல என்ன செய்ய போறோம்? திருப்பி போறோம். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ உழுகிறவன் அரிக்கிறவனையும் திராட்சை பழங்களையும் ஆணையிடுகிறவன் விரிக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் வடிகிறதும் கரைகிறதுமான. இது எங்க இருக்குது? இயேசு வரும்போது பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டும். இன்னும் எல்லாமே பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் ஆமோஸுடைய வாழ்க்கையை நிறைய எழுதி இருக்கிறார். ஆனால் நம்ம இதெல்லாம் படிக்கிறோம், முடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அடுத்த வருஷத்தை சீக்கிரம் படிச்சிருமா? என் ஜனமாகிய என்னங்க இன்னைக்கு நம்மளுடைய சிறையிருப்பு எப்படி இருக்கு? இப்ப நாம இயேசுவை சரியா ஏத்துக்கலங்கிற சிறை இருப்பா, இல்ல உலகத்தை சார்ந்து வாழ்றது எனக்கு அதுல வாழ முடியலங்கிற சிறை இருப்பான். நம்மள்ட்ட இப்ப எந்த சிறையிருப்பு இருக்குது? நான் இயேசு என்ன சரியா ஏத்துக்கலங்கிற ஒரு சிறை இருப்பா, இல்ல உலகத்துல நான் சம்பாதிச்சேன் எல்லாம் செஞ்சேன் படிக்கிற பிள்ளைங்க பாஸ் ஆகணும், நான் போகக்கூடிய இடத்தை தாண்டி போகணும் இப்படி நினைக்கிற எது சிறையிருப்பு? சிறையிருப்பு எது? அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. திருப்புவே கட்டி குடியிருந்து நாட்டி குடித்து உண்டாக்கி புசிப்பார்கள். நாட்டுவேன். அப்ப பாருங்க, இப்படிப்பட்ட தேசம் நம்மளுக்கு ஒரு தேசம். யோவான் 14:2 சொல்றப்ப நான் உனக்கு ஒரு ஆயத்த பண்ண போறேன்கிறதா சொல்றாரு. படிங்க அது வசனது. அவர்கள் நாட்டுவே கொடுத்த தேசத்திலிருந்து என்ன அங்க போனாக்க பிடுங்குவாங்கறா, பரலோகத்துக்கு போயிட்டா பிடிக்குவாரா? நல்லா ஒரு புரிஞ்சுக்கங்க. ஆமோஸுடைய வாழ்க்கையில இது ஏன் இப்படி செஞ்சிருக்கிறார் என்றால் வேதத்திலே தெளிவாக சொல்லுகிறது. அதே ஆமோஸ் அதிகாரத்திலே 8ஆம் அதிகாரம் 11 சீக்கிரம் படிக்க. இதோ நான் தேசத்தை நாட்கள் வரும், பஞ்சமல்ல தாகமும் அல்ல. என்ன இன்னைக்கு நம்மளுக்கு நம்ம எவ்வளவு பைபிள் படிச்சுட்டு தான் இருக்கோம், ஆனா சரியங்கள் சத்தியங்கள் நம்மளுக்கு என்ன இல்ல இன்னும் தெரிய மாட்டேங்குது. ஆனா ஒரு பாட படிப்பு என்ன செய்யறோம்? டியூஷன் வச்சு என்ன செஞ்சிடறோம்? டியூஷன் போமா நல்லா படிக்கலாம். ஆனா பைபிளுக்கு இது வரைக்கும் டியூஷனு வைக்கல. அது என்ன ஒரு சாதாரண புஸ்தகம், என்ன பரலோகத்துக்கு போகும்போது வேத வார்த்தை வெளிச்சத்தை தரும், வேத வார்த்தை விண்ணுக்கு செல்லும், வேத வார்த்தை உன்னை வெளிப்பட செய்யும். இன்னைக்கு தான் வேத வார்த்தை இருந்தாலும் ஒரு வெளிப்படைய தெரியும், வேத வார்த்தை இருந்தால் விண்ணுக்கு போக முடியும், வேத வார்த்தை இருந்தால் வெளிச்சத்தை தரும். நான் போனலாவே என்ன இருக்கு பார்த்தோன்னே சொல்லுவாங்க, அவர் பார்த்தா நல்ல ஒரு மாதிரி தெரியுது, மூஞ்சில எழுதி இருக்கு இயேசு நல்லவர் நல்லவர், இயேசு நல்லவர் மேல போட்டிருக்கா, பாட்டு பாரு இயேசு நல்லவரே இயேசு நல்லவர். அவர் மேல போரா போட்டு இருந்துச்சு, இல்ல போர்டு கட்டி தொங்கிட்டு வந்தாரா?
அவரை பார்த்தாலே நல்லவர் என்று தெரியும். அதை ஏத்துக்கிட்ட நீ நல்லவரா நல்லவர் இல்லையா என்று பார்த்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? நல்லவர்னு சொல்லிடுவோமா? நல்லவர் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா கெட்டவர் ஆகிறதுக்கு 2 நிமிஷத்துல ஆயிரும். நல்லவர் ஆகிறதுக்கு நாட்கள் கூட வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா தீயவன் ஆகிறதுக்கு 1 நொடி போதும். ஒரு வார்த்தை, திடீர்னு ஒரு வார்த்தை சொன்னால் தீய வந்துடும். ஆனா அதை பொறுமையா நிறுத்தி பாருங்க, ரொம்ப கஷ்டம். அப்படியே அடக்கிட்டு இருப்போம், அது திருப்பி பேச முடியாம அடக்கிட்டு இருப்போம். ஆனா சொன்ன உடனே அவங்க முடிக்க உடனே வார்த்தையை கொடுக்குற 2 நிமிஷத்து ஆயிரும். அது பின்னாடி வேதனைப்படுவது யார் என்று நல்ல விளக்கமாக தெரியும். அதனாலதான் சொல்றாரு, 1வது வசனத்தை படிச்சு முடிச்சிடும். ஆண்டவரே என்னங்க இருக்கு, இன்னைக்கு பலிபீடத்துல மேல நிக்கிறாரு, நீ பலியாக போற. அது எப்படிப்பட்ட பலி என்று அதுல சொல்றாரு. அவர்கள் படிமா அசையும்படி உடைத்து போடு. போடுவேன், தப்புவதும் இல்லை. ஒரு அலையிலையா சொல்லுவோமா? அப்படி எழுச்சி நிற்போமா? ஆண்டவரே, எவ்வளோ காரியங்கள் இருந்தாலும் ஆமோஸுடைய 9ஆம் அதிகாரத்திலே ஒரு விளக்கத்தை நாங்கள் கற்றிருக்கிறோம் ஐயா. தேவனுடைய வார்த்தை எவ்வளவு தூரம் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை நான் எப்படி இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு சிலாக்கியமாக இருக்கிறது. ஆண்டவரே, ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவரே இந்த நாளை எங்கள் தந்திருப்பதற்கான நன்றி அப்பா. அது 8ஆம் அதிகாரம் 3-4 சீக்கிரம் படிச்சுக்கலாம். அந்நாளிலே ஆறுதலாக மாறும், எல்லா இடத்திலும் இல்லாமல் எரிக்கப்படும் சொல்லுகிறார். தேசத்தில் ஒளிய பண்ண விழுங்கி மரக்காலை குறைத்து அதிகமாக்கி வஞ்சித்து தரித்திரத்தை பணத்துக்கும் எளியவர்களை ஒருசோடு பாதரட்சைக்கும் கொல்லும்படிக்கு தானியத்தின் பதரை விற்கும்படிக்கும் நாங்கள் தவசம் விற்கத்தக்கதாக மாத பிறப்பும் நாங்கள் தானியத்தின் பண்டகசாலைகளை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் எப்பொழுது முடியும் என்று சொல்லுகிறவர்களே இதை கேளுங்க. இன்னைக்கு என்ன இருக்கு? மாத பிறப்புல இன்னைக்கு சத்தியத்தை சொல்லி இருக்கிறோம். அப்போ மாத பிறப்புன்னு இல்லை, எல்லாமே நான் டெய்லியே மாத பிறப்பு என்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு தேவன் எனக்கு கொடுத்துருப்பாரானால் ஒரு சத்தியத்தை தெரிந்து கொள்வோம், அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே, தாவீதின் கூடாரத்திலே நான் திரும்பி போக வேண்டும், தாவீதின் கூடாரத்திலே நான் அவரோடு நான் வாழ வேண்டும். கேட்போமா? ஆண்டவரே, ஒரு விஷயம் கண்களை மூடி ஆண்டவரே, நான் என்ன செய்ய போகிறேன், என்ன செய்து கொண்டு இருக்கிறேன். சோத்திரம் ஐயா, சோத்திரம். நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. சொல்லுமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம்
உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. நன்றி அப்பா. ஆமோஸ் மூலம் எங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். உன் பலிபீடத்தில் இருக்கிற எங்களெல்லாம் எங்கள் தலையில் மேலே உடைப்பீரோம், இளையங்களை சேர்த்துக் கொள்வீரோம். நாங்கள் படிச்சிருக்கோம் ஐயா. ஆமோஸ் 9ஆம் அதிகாரத்திலே எங்களுக்கு புரிந்ததை நாங்கள் படித்திருக்கோம். நீயே வரக்கூடியவர், எங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை கட்டித்தரக்கூடியவர், தாவீதின் கூடாரத்தை திருப்பி எழுப்பக்கூடியவர் ஐயா. எங்களுக்கு தருவதுக்காக நன்றி கர்த்தாவே. யாக்கோபு சந்ததியை நான் கொன்று போட மாட்டேன் என்ற வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். எங்களை கொன்று போடாத அளவுக்கு உன்னுடைய சன்னிதானத்தில் சேர்த்துக்கொள்ள எங்களை வழி நடத்தும் ஐயா, மகிமைப்படுத்தும் ஐயா. குற்றங்கள் குறைகள் இருந்தால் மன்னிப்பு வழி நடத்தும் ஐயா. இந்த மாதத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக நன்றி கர்த்தாவே. ஒவ்வொரு வருடமும் எங்களை கண்மணி போல் காத்த தேவன், இந்த வருடங்களை எங்களை கண்மணி போல் காத்துக் கொள்வதற்காக நன்றி கர்த்தாவே. பிள்ளைகள் எழுதுகிற பரீட்சைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அது தரக்கூடிய காரியங்களை ஆசீர்வதியும் ஐயா. வரக்கூடிய பள்ளிகளை பரீட்சைக்கு போகக்கூடிய பிள்ளைகள் எவ்வளவு பேர் இருக்கார்கள், காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் இருக்கார்கள், அவர்கள் எல்லாம் கண்ணோக்கி பார்ப்பதற்காக நன்றி கர்த்தாவே. தீய குடும்பங்களை மாற்றும் ஐயா, நல்ல குடும்பங்களை இன்னும் மறுபடி வாழ செய்யும் ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களை கண்மணி போல் காத்து வழி நடத்துவதற்காக நன்றி கர்த்தாவே. ஒலிபெருக்கி மூலம் கேட்கிற ஒவ்வொருவரும், செல்லிலே கேட்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீ கண்ணோக்கி பார்ப்பதற்காக நன்றி கர்த்தாவே. ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பக்கூடிய நல்ல ஒரு ஸ்லாக்கியத்தை தருவதற்காக நன்றி கர்த்தாவே. மகிமைப்படுத்தும் ஐயா, பரிசுத்தப்படுத்தும். மீட்பர் இயேசு மூலம் கேட்கிற நல்ல பிதாவே. என் ஆத்மாவே என் முழுவதுமே பரிசுத்தமாவே, என் ஆத்மாவே கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் உங்களோடும் அனைவரோடும் பரிசுத்தவான்களோடும் அரியனோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரேஸ் தி லார்ட்.